தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். இன்று உலகம் முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது மிக சிறிய நாடுகளில் ஒன்றான வெனிசுலா. கடந்த சனிக்கிழமை அதிகாலை வெனிசுலாவுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய அமெரிக்க படைகள் அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த ராணுவ நடவடிக்கைக்கு வெனிசுலாவிலிருந்து கடத்தப்படும் போதைப் பொருள்தான் காரணம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தாலும் சர்வதேச எண்ணெய் அரசியல்தான் பிரதான பின்னணியாக இருக்கிறது. உலகிலேயே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு சவுதி அரேபியா, ஈரான் என நினைத்தால் அது தவறு. தரவுகளின்படி வெனிசுலாவில் தான் 30,000 கோடி பீப்பாய் எண்ணெய் வளம் இருக்கிறது. ஆனால் வெனிசுலாவில் மதுரோ ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்நாட்டின் கச்சா எண்ணெய் நிறுவனங்களை தேசியமயமாக்கினார். மேலும் எண்ணெய் வர்த்தகத்தை டாலருக்கு பதிலாக யூரோ, யுவான் போன்ற பிற நாடுகளின் நாணயங்கள் மூலம் செய்ய தொடங்கினார். இது டாலரின் ஆதிக்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நிலையில் வெனிசுலாவுக்கு எதிராக பல பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது. இதனால் வெனிசுலாவுக்கு கிடைக்க வேண்டிய முதலீடுகளும் கடன்களும் நின்று போனது. பொருளாதார காரணங்களால் நாளொன்றுக்கு 10 லட்சம் பீப்பாய் எண்ணெய்களை மட்டுமே வெனிசுலாவால் உற்பத்தி செய்ய முடிந்தது. ஆனால் தற்போது வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்து உற்பத்தியை பெருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தில் கிடைக்கும் வருமானம் மூலம் அமெரிக்காவின் பாதி கடனை அடைத்து விடலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக டாலருக்கு எதிராக குரல் கொடுத்த பல நாடுகளின் தலைவர்களை அமெரிக்கா அளித்துள்ளது. கடந்த 2000ஆம் ஆண்டில் எண்ணெய் வர்த்தகத்தை யூரோவில் தான் மேற்கொள்வோம் என்று ஈராக்கின் அதிபர் சதாம் ஹுசைன் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஈராக் மீது போர் தொடுத்த அமெரிக்கா சதாம் ஹுசைனை கைது செய்து தூக்கிலிட்டது. அதேபோல் டாலருக்கு மாற்றாக ஆப்பிரிக்க நாடுகளின் நாணயத்தை உருவாக்க நினைத்த லெபனான் தலைவர் கடாஃபியையும் அமெரிக்கா அளித்தது. இந்த வரிசையில் தற்போது மதுரோவை கைது செய்துள்ள அமெரிக்கா தங்கள் நாட்டின் நீதி விசாரணையை அவர் எதிர்கொள்வார் என்று அறிவித்துள்ளது. தற்போது வெனிசுலா எண்ணெய் நிறுவனங்களை அமெரிக்கா முதலீடு செய்வதால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போவது சீனா தான். ஏனென்றால் வெனிசுலா உற்பத்தி செய்யும் எண்ணெயில் 70% யுவான் நாணயம் மூலம் சீனா கொள்முதல் செய்தது. இனி அதற்கு வாய்ப்பில்லை. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அச்சுறுத்தலுக்கு லத்தீன் அமெரிக்கா மற்றும் இடதுசாரி நாடுகள் அடிபணியுமா, அல்லது இதற்கெல்லாம் பயப்படாமல் டாலருக்கு நிகரான நாணயத்தை உருவாக்க பிரிக்ஸ் அணிசாரா நாடுகள் தொடர்ந்து முயற்சிக்குமா? மதுரோ என்ன ஆவார் என்ற கேள்விகளின் விடைக்காக உலகமே காத்திருக்கிறது. தினமணி.com நேயர்களுக்கு நன்றி.